அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், ஓ அற்புதங்கள் உள்ளத்திலிருந்து. என் நம்பிக்கையே உமக்கு, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. உமைதான், உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பி இருக்கேன், ஆமென், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமைதான், உமைதான் நல்லா உயர்த்தி எங்களுக்கு உமையே, உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு, ஆமென், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. 100க்கு 100 உம்மையத்தான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. 100க்கு 100 உம்மையத்தான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உதவி உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உதவி உயர்த்தி வச்சிடுங்க. உமைதான் ஏசையா, ஆமென், ஆமென், உமைதான் நம்பி இருக்கு, எனக்கு செய்யுங்கப்பா. எங்க நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே இப்பவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை. ஓ இயேசுவே, நல்லா கைத்தட்டி. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமைதான், உமைதான், ஆமென், உமைதான், உமைதான் இயேசுவே, எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நல்லா பாடி கர்த்தரை உயர்த்தணும். நீதிமானின் கூடாரத்தில் என்ன சத்தம் உண்டு? கம்பீர சத்தம். அப்ப நம்ம எப்படி அவரை பாடுறோமோ அப்படிதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம பாடும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து, நான் மனுஷனை நம்ப போறது இல்லை, உங்களையே நான் நம்பி இருக்க போறேன். காரணம், சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. அப்படின்னு அர்த்தம். யோசித்து பாருங்களேன், தாவீது ராஜாவுக்கு நிறைய உதவி செய்ததுக்கு அந்த நாட்களில் இருந்தாங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது நிறைய பேர் இருந்தாங்க, படை தளபதிகள் இருந்தாங்க, கூட நிறைய உறவுகள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி தான் இருந்துச்சு.
ஆனாலும் தாவீது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம் வரும்போதெல்லாம் இவங்க எல்லாரும் உதவியா இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜா தாவீது. ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கண்ணீர் வந்த உடனே அத்தனை பேர் முன்னாடி இருந்த ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட தாவீதுக்கு உதவியா இருக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் நண்பராக இருக்கிறவங்க உதவியாக இருக்க முடியல. சொல்கிறாரு, ஒரே அப்பந்தட்டில் புசித்தவன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்றார். யாரையுமே தாவீது நம்ப முடியல, யாருமே தாவீது நம்பிக்கை வைக்க முடியல. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெறுமை, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு உதவி செய்ய ஆள் இல்லாத ஒரு நேரம். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன், நீர் தான் என் நம்பிக்கை. என் பிரச்சனை, என் போராட்டம், என் ப்ராப்ளம்லாம் வரும்போதெல்லாம் நான் அவரை நோக்கி பார்க்கும்போது என் முகங்களை கர்த்தர் பிரகாசமடைய பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் பாடும்போது நல்ல கையை தட்டி பாடணும். நல்ல கையை தட்டி, என் நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை வேணா வரட்டும், என்ன போராட்டம் வேணா வரட்டும், என் நம்பிக்கை அவர் மேலே தான் நான் வைக்க போகிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். கர்த்தரை நம்புனா அவர் கைவிடாத தேவன். சேர்ந்து பாலமன், உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் 100க்கு 100, 100க்கு 100 உம்மையத்தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க அதிசயம். 100க்கு 100 உம்மையத்தான் நம்புவேன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து, விசுவாசமா சொல்லுங்க பாப்போ, உம்மைத்தா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா இயேசுவே எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஏன்னா நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் ஆளுகை. ஆமே, உம்மைத்தான். சத்த உயர்த்தி, எனக்கு இந்த மாதம் முழுவதும் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமே, உம்மைத்தான். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம், பாட பாட அற்புதம். நாங்கள் உம்மைத்தான் இயேசுவே எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ஆராய்ந்து முடியாத இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு இப்பவே விசுவாசத்தோடு நல்லா கைதட்டி, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு விசுவாசமா நம்பிக்கையோடு இன்னைக்கு நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் போவேன். என் பிரச்சனை மாறும் மாதம். ஓ இயேசுவே, ஆமென் ஆமென். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆமே, உம்மைத்தான் நான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நல்ல கைகளை தட்டி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி நல்ல கைகளை தட்டி பலத்தோடு, என் தேவனே என் நம்பிக்கை, அவர் ஒருவரே என் துருகம், அவர் ஒருவரே என் பலன், அவர் ஒருவரே என் ஆராதனைக்குரியவர். ஓ நன்றி நன்றி நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்தே. ஆமென். கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. கரம் உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த துடனே உம்மை துதிக்கிறோமே. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய். கரம் உயர்த்திகள் மத்தியிலே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்ய. ஒரு விசை கூட எங்கள் மத்தியிலே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்ய. உமக்கு சிங்கா அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துட ஓ இயேசுவே. இப்ப ரெண்டு கரை உயர்த்தி முழு பலமா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே. ஒரு விசை கூட. எங்கள் அப்படியே நீங்க சொல்லுங்க பாப்போம். என் குடும்பத்துல, என் சபையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க வாசம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் என் சபையிலே. எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்று வாசம் சொல்லுங்க. என் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. இயேசுவே அல்லேலூயா. ரெண்டு கரை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா ஓசனா. இயேசுவே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா
ஓசனா அல்லேலூயா. ரெண்டு கரம் எவ்வளவு பலன் இருக்கோ பலத்தோடு ஆராதிங்க பார்ப்போம். அல்லேலூயா உன்னதரே ஓ யெஷயா ஓ அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே என்னை படைக்கிறே படைக்கிறே உம் கடைசியா கர உயர்த்தி உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா 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 உன்னதரே ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நடத்தி வந்த சகல பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எங்கள் குடும்பத்துக்கு முன்பதாக உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். கோலான வழிகளை கத்து செவைப்படுத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வசனம் எரேமியா 31வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை தண்டித்தீர், அடிக்கப்பட்டேன். நல்ல கவனிங்க. என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை விளக்கி சொல்லிட்டு செய்திக்கு போனால் ரொம்ப லேட் ஆயிடும். அதனால் இதை ஒரு வசனத்தை மட்டும் காட்டி கொடுக்குறேன். ஒரு வார்த்தையை, என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு திருப்பும் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். திருப்பும் தேவன். திருப்புகிற தேவன் அல்ல, திருப்பும் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் நமக்காக நிறைய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்கிற நிறைய காரியத்தை நம்மளால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் மாமனாரிடத்திலிருந்து ஆடுகளை எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட உத்தரவிட்டு நேராக கிளம்பி போயிடுவார். ஆனால் மாமனார் லாபான் என்ன செய்வார்னா பின்தொடருவான். அப்படி தொடரும்போது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் லாபானை எச்சரிப்பார், எந்த பொல்லாப்பும் பேசக்கூடாது, அவனிடத்துல பேசும்போது நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு எச்சரிப்பார்னா லாபானுக்கு எச்சரிப்பார். இது யாருக்கு தெரியாதுன்னா யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால்
லாபான் சொல்லுவான் எச்சரித்தாரு அப்படின்னு சொல்லுவான். ஆச்சரியம். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு பின்பதாக இருந்து செய்கிற காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியாதவைகள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் சொல்ல முடியும், எத்தனையோ முறை விபத்துக்கள், சத்துரு நம்மளை பயங்கரமான ஒரு பிரச்சனை விபத்தில் கொண்டு வந்து வரும்போது கூட கர்த்தர் தம் கரத்தால் நம்மை காத்தார் என்பது உண்மை. யோசித்து பாருங்களேன், எத்தனையோ வியாதிகள் நம்ம வாழ்க்கையில் 10 பேர் பலவீனமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நம்ம இருப்போம். இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நம்மை தாக்காமல் காத்தது நமக்குள்ள இருந்த நோய் எதிர்ப்பு சக்தி அல்ல, தேவன் நம்மை காத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி வராமல், துன்பம் வராமல், பிரச்சனைகள் வராமல், போராட்டங்கள் வராமல், விபத்துக்கள் வராமல், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இவை எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ளணும்னா அறியவே முடியாது. அவர் செய்கிறத ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு செய்கிறவர் அல்ல, நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனை சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம், நியூஸில் எத்தனை சம்பவங்கள் நம்ம கேட்குறோம். அதெல்லாம் தப்புவித்து, ஏன் நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம உட்கார்ந்த பஸ்ஸு நமக்காகவே கர்த்தர் பாதுகாத்து கொண்டு போய் சேர்த்துருக்க அனுபவம் உண்டு. நம்ம உட்கார்ந்துருக்கிறதுனால நம் நிமித்தம், எப்படி யோசேப்பு நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம் அந்த வீட்டையும் அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல் சில நேரங்களில் நம் நிமித்தம் கர்த்தர் நம்முடைய கம்பெனிகளை, கர்த்தர் நம்முடைய தொழில்களை, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பும் தேவன். நல்லா கவனிங்க, அவர் எதையெல்லாம் திருப்புவார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்வார். ஒன்று, அவர் தமக்காய் அல்ல நமக்காய் திருப்புகிறார். நம்பர் 1, அவர் தமக்காய் அல்ல. முதல்ல அவர் செய்கிறது, நமக்காக சில காரியங்களை கர்த்தர் திருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். தமக்காக அவர் செய்கிறதில்லை, அவர் நமக்காக முதல்ல திருப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். 2வது, ஆண்டவர் என்ன செய்தார்னா, 2வது நமக்காக அல்ல தமக்காக கர்த்தர் திருப்பங்களை உண்டாக்குகிறார். 2 பாயிண்ட் கூட போதும். ஒன்று, தேவனுக்காக இல்லை நமக்காக கர்த்தர் பல விஷயங்களை திருப்பத்தை வாழ்க்கையில் கொடுக்குறாரு. 2வது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார்னா, நமக்காக அல்ல தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் திருப்பங்களை ஏற்படுத்துகிறார். இது 2யுமே நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஓ, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுறாரு, கர்த்தர் எனக்காக செய்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இப்போ நீங்கள் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 3 திருப்பங்களை நமக்காக அவர் செய்கிறதையும் தமக்காக அவர் கொடுக்கிற திருப்பங்களையும், ஒரு 3ஐயும் வேகமாக சொல்லிவிட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என் வாழ்க்கையிலே நான் அறியாத விதத்தில் எனக்காய் பல திருப்பங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், இது இப்படி நடந்திருக்குமா, இதெல்லாம் எப்படி சம்பவித்தது, இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில் வாய்த்தது, இது எப்படி நடந்தது, எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு புரியாது, நமக்கு பின்பதாக நிற்கிற தேவன் நமக்காய் யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்துக்கொள்ளலாம் என்ன வேணாலும், பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வரலாம், ஆனால் அவங்க போனது நடந்து. யோசித்து பாருங்களேன், கேரட்டில் போகிறவனுக்கும் நடந்து போகிறவனுக்கும் வேகம் இருக்குது. ஈஸியாக பார்வோனின் சேனை ஈஸியாக இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் சிறைப்பிடிச்சிருக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, முன்னே போன வேகஸ்தம்பம் காணலையே, தேவனை பார்க்க முடியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் பின்பதாக நின்று இஸ்ரவேல் ஜனத்தை கிட்ட வராதபடி தேவன் அவர்களுக்காய் யுத்தம் பண்ணினார். திருப்பங்களை நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து, திருப்பங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். யோசிக்க முடியாத, நினைக்க முடியாத, யூகிக்க முடியாத, நம்ப முடியாத திருப்பங்களை கர்த்தர் நமக்காய் செய்வாராக. புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட நான் வாஞ்சிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக சங்கீதம் 126 சங்கீதம் 1வது 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிற முதல் திருப்பங்களின் அனுபவம் வாசிக்கலாம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, 4வது வசனத்தை வாசிங்க பிரதர். கர்த்தாவே திருப்புவது போல
நம்பர் 1, முதல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற முதல் திருப்பம், சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்பங்களை தரப்போகிறார். நீங்க நினைக்கலாம் சிறையிருப்பு நாங்க கேள்விப்படாததா? நல்லா புரிஞ்சுக்குங்க. சிறை என்பது வேறு, சிறையிருப்பு என்பது வேறு. சிறை என்பது என்னன்னா அது லிமிட்டட் பீரியட், கொஞ்ச காலம்தான். ஒருவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னா லிமிட்டட் ஆஃபர், கொஞ்சம் டைம் தான் பீரியட். அதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஒரு நேரம் உண்டு, அதுக்கு ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. அது அவ்வளோதான் சிறை என்பது அனுபவம். ஆனால் சிறையிருப்பு அப்படின்பது அது நீண்ட காலம், அதுக்கு காலங்களே இல்லை, அந்த அளவுக்கு நீண்ட காலம். எப்போ முடியுமோ எப்போ நடக்குமோ அதுதான் சிறையிருப்பின் காலம். நல்லா புரியுதா உங்களுக்கு? சிறையில் இருக்கிற அனுபவம் என்பது வேறு. பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தார்கள், அது கொஞ்ச நாள், அது கொஞ்ச நேரம் தான். சில நேரத்தில் பேதுரு தூக்கி சிறையில் வைத்தாங்க, கொஞ்ச நாள், அதெல்லாம் ஒரு பாருங்க சிறை தண்டனை கைதி அப்படின்பாங்க. ஆனால் சிறையிருப்பு என்பது ரொம்ப மோசமான, என்ன சொல்ல போனால் ஆயுள் தண்டனை கைதின்னு சொல்லுவாங்களே, அதுதான் சிறையிருப்பு. எப்போ முடியும் தெரியாது, எப்போ வரும் தெரியாது, என்ன வாழ்க்கை நடக்கும் தெரியாது. சிறையிருப்பின் அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, நீண்ட நாட்களாக, கொஞ்ச நாள் இல்லை, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை, நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த போராட்டம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு பெரிய சிறையிருப்பு, நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு விதம் எனக்கு கிடைக்கல, நன்மை கிடைக்கல, ஏதோ ஒரு விதத்தில் போராடி கொண்டிருந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு திருப்பங்களை கத்த தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 2 அர்த்தம் இருக்கு, நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க செய்தியை நல்லா புரிஞ்சுக்க முடியும். சிறையிருப்பு வேற, சிறை வேற. அதாவது பிரிசன் வேற, கேப்டிவிட்டி வேற. பிரிசன் என்பது சிறை, அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு டைம் ஆஃப் பீரியட் இருக்கும். ஆனால் கேப்டிவிட்டி என்பது அது எத்தனை ஆண்டு காலம். இப்போ எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது கேப்டிவிட்டி, சிறையிருப்பு. அது பல ஆண்டுகளா, பல தலைமுறைகளா இருக்கக்கூடியது. அதுக்கு எப்போ முடியும், எப்போ நடக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் முதல் திருப்பத்தை கர்த்தர் நமக்கு எதிர்ந்து நம்ம கொடுக்க போறாரு. சிறையிருப்பு என்கிற ஒரு திருப்பம். சிறையிருப்பில் இருந்தில்ல, நீண்ட நாட்களாக யோசிச்சு கொண்டிருந்தோம்ல, கிடைக்காத ஆசீர்வாதங்கள், போராடி கொண்டிருந்த காரியங்கள், சிக்கி தவிர்த்த காரியங்கள், இது நடக்காதா என்று ஏங்கின காரியங்களுக்கெல்லாம் சிறையிருப்பில் இருந்து திருப்பத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சங்கீதம் 14:7 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எப்படி கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார் பாருங்க. சீயோனில் இருந்து வருவதாக திருப்பும் போது, முதல்ல என்ன வாசிச்சோம்? வசனம் வாசிங்க. 126 1ஆம் வசனம் வாசிங்கன்னா சீயோனே, அங்க வாசிக்கலாம். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அங்க பாருங்க, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் போல அப்படியே டக்குன்னு அது எப்படி திரும்ப மாறும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்க. சீயோனின் சிறையிருப்பை வருவதாக திருப்பும் போது, அங்க பாருங்க, களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா. நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் தேவன் மகிழ்ச்சியாக்க போகிறார். எனக்கு இது நடக்கலை, அது கிடைக்கல, அது வரலை, இது வரலை அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு திருப்பத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு அழைத்து, ஸ்ரீயே, இது எத்தனை வருஷம் தெரியுங்களா? 18 வருஷம், நீண்ட காலம் சிறையிருப்பு. பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். நீ யோசிச்சு பாருங்க, பலவீனத்திலிருந்து நீண்ட காலம், 18 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா. அதான் சொன்னேன், நீங்க எப்படி இந்த வசனத்தை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. பல வருஷமா போராடிக்கிட்டு இருந்த காரியத்திலிருந்து, அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் ஒரு திருப்பத்தை இந்த மாதத்தில், இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறார். அது எப்படி தெரியுமா இருக்க போது? களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்க போகிறது. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவாராக. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், செய்தபோது சிறையிருப்பை மாற்றினார்.
இப்படிதான் கர்த்தர் திருப்பத்தை கொடுக்க போறாரு. முதல்ல சொன்னேன், களிப்பும் சந்தோஷமும் எப்படி தெரியுமா சிறையிருப்பு மாறும்? யோபு ஜெபித்த போது வேதம் சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்படின்னா லாங் எகோ, ரொம்ப நாளா எல்லாத்தையும் இழந்து போயிட்டார் யோபு. பல வருஷங்கள் யோபு கஷ்டப்பட்டார். பல ஆண்டுகள் யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தது. லாங், எப்போ முடியும்? பேசாம என் ஜீவனை எடுத்துக்குங்க ஆண்டவரே, அந்த அளவுக்கு வந்துட்டார் யோபு. நான் வாழவே விரும்பல, நான் உங்களை சந்திக்கணும், என் நியாயத்தை சொல்லணும், என்னால முடியல. பொறுமையா இருந்த யோபு கூட பொறுமையை இழந்து சொல்றாரு, பிறந்த நாளை சபிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? எங்க நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்க? 23 அதிகாரத்தில் வாசிங்கன்னா, நான் கர்த்தரை தேடுறேன், அவர் எனக்கு காணல, நான் அவரை பார்க்கணும், என் நீதியை சொல்லணும், என் நியாயத்தை விளங்க பண்ணணும். எப்படி திருப்ப போறாரு? முன்னிருந்ததை விட, கஷ்டப்பட்டதை விட, நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் சிறை இருந்தீங்களோ அத்தனை ஆண்டு காலத்துக்கு தகுந்த பலனை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே வர சொல்லும்போது கொள்ளையடிக்க சொன்னாராம். அவங்க கொள்ளையடித்தார்கள்னு வாசிக்கிறோம். எப்படி திரும்ப கொள்ளையடிச்சிருப்பாங்க? நான் நினைக்கிறேன், நேராக ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டி, உன் வீட்டில் 450 வருஷமா பரம்பரையாக நாங்கள் அடிமையாக இருந்தோம்ல, எங்களுக்கு நீ தான்னு கேட்ட உடனே பொக்கிஷத்தை திறந்து என்ன வேணா எடுத்துகிட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, நீ இங்கேருந்து போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பைபிளில் இல்லை, நான் இமேஜின் பண்ணுறேன். கர்த்தர் போய் கேட்க சொன்னார்ல, அவங்க போய் கேட்டாங்கல்ல, எப்படி கேட்டிருப்பாங்கன்னா சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க, மிரட்டியெல்லாம் இருந்திருக்காது. ஒரே வார்த்தை, இத்தனை வருஷமா உன் காலையே நான் விழுந்து கிடந்தேன்ல, அடியெல்லாம் நான் வாங்கினேன்ல, வேதனையெல்லாம் நான் அனுபவிச்சேன்ல, நான் திரும்பி போக போகிறேன், என் தேவனை ஆராதிக்க போக போகிறேன், என் தேவனை தொழுது கொள்ள போக போகிறேன், நீ எனக்கு என்ன செய்வேன்னு கேட்ட உடனே கதவை திறந்து என்ன வேணா எடுத்துகிட்டு போ, எது வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். நான் இழந்த எல்லாவற்றையும், ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை போராட்டத்தை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை அவமானத்தை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை நிந்தையை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம் என்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கர்த்தர் என் சிறையிருப்பை அவர் திருப்ப பண்ண போகிறார். புதிய பலனை கர்த்தர் தரப்போகிறார், புதிய கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார், புதிய தயவை கர்த்தர் தரப்போகிறார், புதிய வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார், புதிய தயவுகளை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை தட்டி ஆர்ப்பரிச்சு ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க, என் தேவன் புதிய காரியங்களை அவர் எனக்காய் கையை தட்டி ஆவே நிரம்பி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில என் தேவன் என் சிறையிருப்பை திருப்புவார். நீங்க நினைச்சதுக்கு மேல கர்த்தர் இரட்டத்தனையாய் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவதாக நீங்க ஒரு வசனம் கூட வாசித்து முடிக்கல, நம்ம போகலாம். 85ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. 85ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே பிரியம் வைத்து, அங்க பாருங்க, பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிறீர். தைரியமா சொல்லுங்க, யாக்கோபின் சிறையிருப்ப, என் சிறையிருப்ப கர்த்தர் திருப்ப போகிறார், கர்த்தர் திருப்ப போகிறார். ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்காய் கொடுக்கிற திருப்பம் என்ன? முதல்ல சொன்னேன், என் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். நான் 2 நாட்களா நான் காத்திருந்தது, நெடுநாட்களா என் மனது இளைத்து போனது, நெடுநாட்களா காத்திருந்து சோர்வடைந்த ஒன்று, நெடுநாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபித்து மறந்து போன ஒன்று, நெடுநாட்களாக ஏதோ ஒரு பலவீனத்தோடு போராடி கொண்டிருந்த ஒன்று, இன்றைக்கு என் தேவன் அவர்தான் என் நம்பிக்கை, அவர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. எங்க நம்பிக்கையே உமக்கு, ஆமே, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. நம்பிக்கையே உமக்கு, என் புகழிடமே
உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தருகிற இரண்டாவது திருப்பம் வாசிக்கலாம். நீதிமொழிகள். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி, இரண்டாவது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நம்பர் 1, முதல்ல சொன்னேன், சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பின் அனுபவங்களை கர்த்தர் திருப்புகிறார். ரெண்டாவது நான் சொல்றேன், சித்தத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி கர்த்தர் நம்மை திருப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் நம்ம மேல ஒரு விருப்பமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். அதை நம்ம வாசித்தோம். நான் பிரியமா இருக்கிறதுனால சிறையிருப்பை திருப்புவேன். அதே போல அவர் நம்ம மேல ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்கணும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்காக, அந்த விருப்பத்துக்காக அவங்களை அழைத்தவர் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில திருப்பங்களை கத்த தருகிறார். உங்க தொழில் எவ்வளவு தடை வரட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், நீங்க சொல்லுங்க, எனக்காக அவர் வைத்திருந்த சித்தத்தின்படி என் ராஜாக்களுடைய இருதயங்களை எனக்காய் திருப்புகிற தேவன் அவர். அல்லேலூயா. உங்களுக்காக நீங்க நினைச்சு பாருங்க, நமக்காக செய்கிற திருப்பத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இது அவருக்காக இல்லை, அவருடைய காரியத்துக்காக அல்ல. நெகேமியா போய் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என் ஜனங்களுக்கு அலங்கத்தை கட்டணும். ரைட், போ, என்ன வேணும்? லீவ் வேணும், கிராண்டட். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை நாள் லீவு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எத்தனை நாள் லீவ் எடுக்கோ, கட்டி முடிக்கிற வரை எடுத்துக்க, கிராண்டட். வேற என்னப்பா வேணும்? எனக்கு பொருட்கள் எல்லாம் வேணும், கிராண்டட். எடுத்துக்க பாப்பா. உனக்கு இல்லாததா எடுத்துட்டு போ. அடுத்து என்ன வேணும்? அதுக்கான பாதுகாப்பு வேணும், கிராண்டட். ஒரு ராஜா வாயை திறந்து ஒரு அடிமை, ஒரு சாதாரண ஆள் கேட்கும்போது கிராண்டட் கிராண்டட்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிறதை போல நமக்காய் கர்த்தர் காரியங்களை திருப்ப வல்லமை உள்ளவர். அவர் சித்தத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி கர்த்தர் நம்மை திருப்பி நடத்த வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக யாத்திராகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் மகாபலத்தை மேல்காற்றை வீசும்படி செய்தார், அது வெட்டுக்கிளிகளை அடுத்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாய் இருந்ததில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகாபலத்தோடு வீசும்படி செய்தார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், ஹீ டர்ன்டு, அழகாக போட்டிருக்கோம், திருப்பினார். எதை திருப்பினா தெரியுமா? நமக்காக எதிரிகள் மூலமாக மகிமைப்படுவதற்கு கர்த்தர் காரியங்களை திருப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் திருப்புகிறார் பாருங்களேன், மகிமைப்படுத்துவதற்காக. நம்முடைய காரியங்களை, ஜெபத்தை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் திருப்புகிறார். நீங்கள் என்ன ஜெபித்தாலும் சரி, கர்த்தர் அதை கேட்டு திருப்பங்களை நம்ம வாழ்க்கையிலே தரப்போகிறார். அல்லேலூயா. ஒன்று, நான் முதல்ல சொன்னேன், அவர் சிறையிருப்பை ரொம்ப நாட்களாக இருந்த, பல நாட்களாக இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் திருப்புகிறார். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் அவர் சித்தம், அவர் விருப்பம் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இருந்தது, அதை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் திருப்பங்களை கொண்டு வந்து விடுகிறார். மூன்றாவது, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திருப்பங்களை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோசித்து பாருங்க, காற்று வடக்கிலிருந்து வந்தது, ஆனால் மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து போயிடுச்சு. ஒரு பக்கம் வந்த வெட்டுக்கிளி அதே பக்கம் போகலை, மறுபக்கம் போச்சு. கர்த்தருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானவைகள். வேற சொல்லுது, ஒன்றும் இல்லை, ஒரு வெட்டுக்கிளி கூட எகிப்தில் இல்லையா. அதே போல ஒரு பிரச்சனை கூட இல்லாதபடி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பல திருப்பத்தின் காற்றுகளை கர்த்தர் வீச பண்ண போகிறார். இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த செங்கடல் பிளந்தது, இதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காற்று தான். இங்கே ஆண்டவர் செங்கடலில் பிளந்ததுக்கு அந்த காற்றை வீச பண்ணினான்னு போட்டிருக்கும்ல, அது எங்கே தெரியுமா வீச பண்ணினாரு? செங்கடலில் இங்கேருந்தே வீசிக்கிட்டு இருக்காரு காற்றை. நீங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றோடைய போக்கு அப்படியே இருக்கும். காடைகளை கொண்டு வந்து போட்ட காற்று, அதுவும் இணைச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்சாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நம்ம தேவைகளை, நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தம் காற்றை அவர் திருப்பும்படி செய்கிற தேவன் அவர். இன்னைக்கு நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன ஜெப குறிப்போடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இவ்வளோ தேவை இருக்குது, என் கையில் இவ்வளோ இருப்பு இருக்கணும், எந்த எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்லுங்கள், என் ஜெபத்தை கேட்டு எனக்காய் தம்முடைய காற்றை திருப்புகிற தேவன் அவர். காடைகளை கொண்டு வந்து போட முடியுமானால், செங்கடலை தம் காற்றால் பிளக்க முடியுமானால், அதே சமயத்தில் வெட்டுக்கிளிகளை கடந்து போக செய்ய முடியுமானால், அநேக அற்புதங்களை கர்த்தர் நமக்காகவும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக செய்கிறார்? நமக்காக செய்கிறார். இது எல்லாம் கர்த்தர் யாருக்காக செய்கிறார்? நமக்காக, அவருக்காக அல்ல, நம்ம தேவைக்காக. யோசித்து பாருங்களேன், பல திருப்பங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரெண்டாவதாக நான் சொன்னேன், முதல்ல சொல்றேன், தமக்காக அல்ல, நமக்காக திருப்பங்களை உண்டு பண்ணுகிறவர். ரெண்டாவது சொன்னேன், நமக்காக அல்ல, தமக்காக திருப்பங்களை அப்படியே மாற்றி உண்டு பண்ணுகிறவர். இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கருத்தை சொல்லி நம்ம ஜெபிச்சு போக போகிறோம். வாசிக்கலாம், வாசிங்க. சங்கீதம் 81:14 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 81ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். இது என்ன அர்த்தம் தெரியுமா? தமக்காக அவர் நமக்கு வாழ்க்கையில திருப்புகிறார். அவர் நாமம் உயர்ந்திருக்க, புரிஞ்சுக்க சொல்றேன், அவர் நாமம் உயர்ந்திருக்க, அவர் நாமம் மகிமைப்பட. செங்கடல் பிளந்தது யாருக்காக தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்துக்காகவோ மோசே கோல் நீட்டினதுக்காகவோ அல்ல, தம்முடைய ஜனத்திற்காக தானே இறங்கி யுத்தம் பண்ணினார். நம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தானே இறங்கி வந்து யுத்தம் பண்ண போகிறார். அவர் தானே இறங்கி செயல்பட போகிறார். நம்ம அதை பார்க்க போகிறோம். அதான் சொல்கிறாங்க, எகிப்தியர் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய கைப்பா. வாசிங்களேன், யாத்ராகமம் 14:26 வாசிங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்றார். இது யாருக்காக செஞ்சா தெரியுமா? நமக்காக அல்ல, தமக்காக. இன்று கண்ட எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம் திருப்பங்களை ஏற்படுத்துகிறார். எத்தனை வாக்குத்தத்தம் பெற்றிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் பல திருப்பங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இன்று கண்ட எகிப்தனை இனிமே நீ பார்க்க மாட்ட, இதோட சரி, நீ பார்த்துக்க. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற ஜலம் திருப்பப்பட்டது. யோசித்து பாருங்க, குதிரை மேல திரும்பும்படி கையை நீட்டு. திரும்பி காலையில் எழும்பி பார்க்குறாங்க, பிரேதத்தை மட்டும்தான் பார்த்தாங்க, ஒரு எகிப்தியனை கூட பார்க்கல. அவருக்காக, அவருடைய நாமம் மகிமைப்பட போவதற்காக, அவருடைய நாமம் உயர்ந்திருக்க போவதற்காக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் திருப்பங்களை தருவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில திருப்பங்களை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். என் வாழ்க்கையில பெரிய திருப்பம், யோசிக்க முடியாத அளவு ஒரு டர்ன், அப்படியே திரும்பி நிற்கக்கூடிய அளவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு காரியம் நடக்கும். யோசிக்க கூட இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் கர்த்தர் திருப்பங்களை நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு திருப்பங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. நல்லா அப்படியே வாய்களை திறந்து உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், ஜெபம் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தில் எனக்கு ஒரு திருப்பம் வேணும், இந்த பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன், இந்த போராட்டத்தோடு நான் வந்திருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வந்து நிற்கிறேன், இதில் ஒரு திருப்பம். கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும், கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். கர்த்தருடைய கரம் பலமாய் கிரியை செய்வதாக. திருப்பங்களை கர்த்தர் எங்க வாழ்க்கையில நீ ஏற்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அது குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா திருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர் மாத்திரம்தான். அவரால் மட்டும்தான் திருப்பங்களை ஏற்படுத்த முடியும் பிரதர். அவரால் மட்டும்தான் திருப்பங்களை ஏற்படுத்த முடியும். நம்மளால திருப்பங்களை ஏற்படுத்த முடியாது. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள் எதுவும் திருப்பங்களை ஏற்படுத்த முடியாது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரால் மட்டும்தான் திருப்பங்களை ஏற்படுத்த முடியும். அங்க வாசிங்களேன், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்ப முடியும்? நான் சொல்றேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில திருப்பங்களை உண்டு பண்ண முடிவு பண்ணிட்டார்னா, உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டார்னா, யாராலையும் அதை திருப்ப முடியவே முடியாது. யார் திருப்ப முடியும்? யாரால மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட திருப்பங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காய் நன்றி. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு. ஆமே, உம்மைத்தான். ஆமே, எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை தான் நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடந்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடந்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உயர்த்தி, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி. நல்லா கைத்தட்டி சொல்லுங்க பாப்போம், உம்மைத்தான். ஆமென். அற்புதங்கள் உம்மைத்தான், உம்மைத்தான். நல்ல விசுவாசத்தோடு யார் திருப்ப முடியும்? உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான். நல்ல கைதட்டி ஆமென். உம்மைத்தான் விசுவாசமாய் நம்பிக்கையோடு